அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, யாரெல்லாம் துறவி, இந்த தலைப்பை பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன சம்பவம். அருமை நேயர்களே, கவிமணி தேசிகவிநாயகம் பிள்ளை ஒரு நல்ல கவிதை சொல்லுவார். அந்த கவிதை அப்படியே சொல்கிறேன். அதில் ஒரு பெரிய கருத்து அடங்கியிருக்கு. அதுவும் ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு சம்பவம் அது உள்ளே இருக்குது. சூரியன் உச்சியிற் காயும் வேளை ஒரு நாள் சுத்தோதனன் மண்ணை முற்றத்திலே யாரோ ஒரு பிசி வந்து நின்று அம்மா யாசகம் என்று கை நீட்டினனே, மூடும் கதவும் திறந்திடவும் முற்று மாமுனியைக் கண்டுவிட்டு ஒரு பெண் மோன திகைப்போடு நின்று விட்டார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வீடு அடைச்சிருக்கு. அந்த வீட்டுக்கு வாசலில் ஒரு துறவி நிற்கிறான். வாய் திறக்கலை. தான் வீட்டு வாசலில் ஒருத்தன் நிற்கிறான்னு தெரிஞ்சு அந்த பெண்மணி கதவை திறக்கிறாள். அங்கே ஒரு துறவி நிற்கிறான். துறவி கையில் திருவோடை வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்த்த உடனே இவன் ஸ்டக்காகி அப்படி நிற்கிறான். சொல்லுவார் கவிமணி, முற்று மாமுனியை கண்டுவிட்டு மோன திகைப்போடு நின்று விட்டாள். அந்த முனிவன் சொல்லுவான், பந்தம் களைந்து விடு, சொந்தம் மறந்து விடு, ஆசைகள் இல்லை என்று ஓதிடமா, ஆசை இறந்திடில் அல்லல் இல்லை பெண்ணை ஆண்டு பல கண்ட உண்மை இது அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த சம்பவத்தை ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு இருப்பான். அது சொல்லுவார், எங்கிருந்தோ வந்த ராகுலனும் இந்தா பிடி பிச்சை என்று சொல்லி வெகு இங்கிதமாக கையில் ஈந்து நின்றான் என்று சொல்லுவார். அதாவது ஒரு முனிவன் ஒரு தெருவில் தர்மம் எடுக்க போகிறான். பிச்சைன்னு சொல்லக்கூடாது, பேர் தர்மம். அப்போ எல்லா வீட்லேயுமே வரிசையாக எடுத்துக்கிட்டு வரான். ஒரு வீடை விட்டுட்டு இன்னொரு வீட்டில் எடுக்கக்கூடாது, எல்லா வீட்லேயும் தான் எடுக்கணும். இதுதான் தர்மம் எடுக்கக்கூடிய தர்மம் எடுப்பதில் ஒரு தர்மம் இருக்கிறது. ஒரு வீட்டை மட்டும் ரிஜெக்ட் பண்ணி எடுத்தாலும் அந்த வீடு அவமானப்படுத்தப்பட்ட வீடு என்று பொருள். அந்த வீடு எந்த வீடுனா இவனுடைய வீடு, அது இந்த முனிவனுடைய வீடு. அது அந்த முனிவன் வேறு யாரும் இல்லை, புத்தன். அது புத்தன் தன்னுடைய வீட்டிலே போய் தர்மம் கேட்கிறான். வந்தவன் தன் கணவன் தெரியும், ஆனால் தன் மகன்கிட்ட யாருன்னே சொல்லலை. அவன் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறான். யாரோ ஒரு முனிவனை பார்த்து தன் தாய் பேசாமல் இருக்கிறாள். முனிவன் என்ன கேட்கப் போகிறான்? ஏதோ தர்மம் தானே கேட்பான். இதுதான் அந்த ராகுலன் நினைக்கிறான். அவன் ஒரு பிடி அரிசியை எடுத்துக்கொண்டு அவனுடைய திருவோட்டிலே போடுகிறான். புத்தன் எடுத்துக்கொண்டு செல்கிறான். இதுதான் கவிமணி எழுதினது. சன்னியாசி என்பதற்கு எல்லாருமே சமம் தான். இதுதான் என்னுடைய பொருள். என் வீடு உன் வீடுலாம் பார்க்கல, ஏழை பணக்காரன் பார்க்கறது இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கறத, எல்லாற்றையுமே அவன் தர்மம் எடுக்கணும். அந்த தர்மம் எல்லா வீட்டுக்குமே அந்த தர்மம் சேரணும். இதுதான் நியதி. அருமை நேயர்களே, இது ஒரு சின்ன இன்னொரு வரலாற்று பூர்வமான சம்பவம் தான். கடலூரில் அப்பாசாமின்னு ஒருத்தர் இருந்தார். கடலூரில் ரொம்ப இறைபக்தி உள்ளவர். தங்கம்னு அவர் தங்கம் தான். அவர் எப்போவுமே நல்ல வார்த்தைகளை பேசி நல்லவர்களோடே பழகிட்டு இருந்தார். யாருக்கும் காலை எழுந்தவுடன் குளித்து விட்டு மற்றவருடைய பசியை ஆற்றிய பிறகுதான் இவர் உணவு உண்பது வழக்கம். இவரை பல பெரிய மனிதர்கள்லாம் பார்க்க வருவாங்க. பெரியவர்கள் தான் இவரை பார்க்க வருவாங்க. வேறு யாருமே இவர் வீட்டுக்கு வர்றதில்லை. அவ்வளோ உயர்ந்த ஒரு பண்பாடு. கடலூரில் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பேரும் புகழோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். தான தர்மங்களை செய்யக்கூடியவர், உயர்ந்தவர். இவருடைய வீட்டுக்கு ஒரு நாள் ராமலிங்க சுவாமிகள் வருகிறார். வடலூர் ராமலிங்க சுவாமிகள் இவருடைய வீட்டுக்கு வராங்க. அப்போ வீட்டுக்கு வந்தோடனே ஏகப்பட்ட பக்தர்கள்லாம் கடலூர் அப்பாசாமி வீட்டில் கூடிடுறாங்க. அப்போ ராமலிங்க சாமிகள் அங்கே ஒரு கதை சொல்கிறார். அந்த கதையை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரம ஞானி ஒருத்தன் ஒரு தெருவில் நடந்து போயிட்டுருக்கிறான். வெயில் கொளுத்துது. ஏதோ கிழிஞ்ச ஆடையை உடுத்துருக்கிறான் அந்த ஞானி. ஒரு துறவி. இப்போ துறவினா என்னென்னா, வீட்டை விட்டுட்டு ஓடினவெல்லாம் துறவி கிடையாது. துறவி வேஷம் பூண்டவனெல்லாம் துறவி அல்ல. எல்லாவற்றையும் துறந்தவனும் துறவி அல்ல. எல்லாவற்றையும் துறந்து மக்களுடைய நலனை மட்டும் துறக்காமல் இருப்பவன் தான் துறவி. இதுதான் வள்ளலார் சொல்வது. துறவிக்கு ஒரு எவ்வளோ பெரிய இலக்கணம் பாருங்கள். எல்லாத்தையும் துறந்துரு, ஆனால் உலக மக்களின் நலனை மட்டும் துறக்காதே, நலனுக்காக நீ பாடுபடு, உழை. இதுதான் வள்ளலாருடைய கொள்கை. இப்போது இந்த ஞானி போகிறவனை பார்த்து சில ஆட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரையாவது துன்பப்படுத்தினா அந்த துன்பப்படுறவனை பார்த்து ஆனந்தப்படுறவன் இருப்பான். அவனுக்கு இலக்கியம் சொல்லுது, அவனுக்கு தான் கீழ்மகன் சொல்லும். அப்படி ஒரு கீழ்மகன் இந்த ஞானியை பார்க்குறான். ஞானி ரொம்ப அப்படியே தெருவில் ரொம்ப அமைதியாக ஒரு கிழிந்த ஆடையோடு நடந்து போயிட்டுருக்கார். தாங்காத வெயிலில் அப்படி தள்ளாடிக்கிட்டே போகிறாரு. இவன் என்ன பண்ணுறான்னா, 2 கற்களை எடுக்கிறான். அந்த ஞானியை பார்த்து எரிகிறான். வள்ளலார் சொன்ன கதை இது.
எரியும் பொழுது ஒரு கல் குறி தவறி போயிடுது, ஒரு கல் அந்த ஞானியுடைய நெத்தியில் படுது, ஞானி மயங்கி கீழே விழுந்துருந்தார். அப்போ இது ஒரு பெரியவர் இந்த காட்சியை பார்க்குறார். அந்த தெருவில் நடந்து வந்த இன்னொரு பெரியவர், அவர் வேக வேகமாக ஓடி வருகிறார். இந்த ஞானியை தன்னுடைய மடியிலே படுக்க வைத்து தன் தோளில் இருந்த துண்டை எடுத்து அந்த ஞானியுடைய முகத்தை எல்லாம் துடைத்து, இரத்த காயத்தை எல்லாம் துடைத்து, அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கிறார். தன் பையில் வைத்திருந்த வாழைப்பழத்தை எடுத்து உரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞானியினுடைய வாயில் ஊட்டுகிறார். இந்த தண்ணீரையும் இந்த பழத்தையும் சாப்பிட்ட பிறகு இந்த ஞானிக்கு கொஞ்சம் தெம்பு வருகிறது. இந்த காட்சி, இந்த சம்பவம் அந்த ஊர் மன்னனுக்கு தெரியுது, அந்த நாட்டு மன்னனுக்கு அது தெரியுது. மன்னன் என்ன பண்ணுறான்னா, உடனே அந்த ஞானியையும் அழைத்து வாருங்கள், ஞானியை தன் மடியிலே படுக்க வைத்து அவருக்கு தொண்டு செய்தவரையும் அழைத்து வாருங்கள், இந்த ஞானியை கல்லால் எறிந்தவனையும் அழைத்து வாருங்கள்னு ஆணை போட்டிருந்தான். இந்த 3 பேரும் அரசவைக்கு அழைக்கப்படுகிறார்கள். இந்த 3 பேரையும் மன்னன் பார்க்குறான். ஞானிகிட்ட கேட்குறான், உன்னை கல்லால் எறிந்தது யார்? நீ மயங்கிய நிலையில் கிடக்கும் பொழுது உன்னை தன் மடியில் வைத்து உனக்கு தண்ணீர் கொடுத்து, உனக்கு பழம் கொடுத்து, உனக்கு உடுக்க ஆடை, நல்ல ஆடையும் கொடுத்தது யார் கேட்குறான். ஞானி சொல்லுகிறார், 2 பேரும் தான் சொல்கிறார். அந்த பெரியவரையும் சொல்லுகிறார், அந்த கீழ்மகனையும் சொல்லுகிறார். ஞானி 2 பேரும் தான் அப்படிங்கிறார். மன்னன் திரும்ப கேட்கிறான், நன்றாக யோசித்து சொல்லுங்கள், ஞானி யாரே என்று கேட்கிறான். எனக்கு எதுவும் தெரியாது, அந்த 2 பேரும் தான் என்று சொல்லுகிறான். இதை வள்ளலார் ஏன் சொன்னார் என்று சொன்னால், முற்றும் துறந்தவன் என்று சொன்னால் நல்லவன் கெட்டவன் என்று கூட யார் என்று அவனுக்கு தெரியாது. எல்லோரையும் சமமாக பாவிப்பான் என்று சொல்லுவார். எப்படி இந்த ஞானி 2 பேரையும் சமமாக பாவித்து மன்னனிடம் கூறினாரோ, அதை போலத்தான் இறைவனும் தன் படைப்பில் உள்ள அனைத்து உயிர்களையும், அனைத்து இனங்களையும், அனைத்து மனித சமுதாயத்தையும் சமமாகத்தான் பாவிப்பான். அனைவருக்கும் சமமான கருணையைத்தான் இறைவன் செய்வார். இதுதான் உண்மை என வள்ளலார் அவர்கள் சொல்லுவார்கள். அருமை நேயர்களே, துறவி என்பவர் சமுதாயத்திற்கு தேவையானவைகளை செய்வதை துறக்கக்கூடாது என்பதுதான் இந்த கதையினுடைய உட்கருத்து ஆகும் என கூறி விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.